रामकृष्ण भगवान की जय। श्री श्री शारदा माता की जय। श्री श्री श्रीमद स्वामी विवेकानंद महाराज की जय। என்னுடைய குருநாதர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உருவமாக நான் பார்க்குற யோகி ராம் சரத்குமார் கி ஜெய். முப்பத்தி ஒரு வருஷங்களுக்கு முன்னாடி தினம் ராமகிருஷ்ண பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு, சாரதாமாவை தரிசனம் பண்ணுறதுக்கு, இங்கே வந்து சேவை செய்யறதுக்கு 20 வருஷம் இந்த சாரதா காலேஜில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லெக்சரராக வேலை பார்த்தேன். அந்த சமயத்தில் சாயந்தரம் ஆச்சுன்னா இங்கே வந்து முடிஞ்ச சேவையை செஞ்சுட்டு போகிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியாகவும் ஆன்மீக வாழ்க்கையாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 31 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி மறுபடியும் நான் இந்த இடத்துல பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட ஷ்ரைனில் உட்கார்ந்து என்னுடைய சில அனுபவங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை நம்முடைய மகாராஜ் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். என்ன பேசுகிறதுனே தெரியல, பிரமிப்பாக இருக்குது. பட் ஐ வில் ட்ரை. மெட்ராஸ் மட் மயிலாப்பூரில் எப்போல்லாம் இங்கேருந்து விடுமுறைக்காக சென்னை போவேனோ அப்போ வீடு வந்து திருவான்மையில் இருந்தது. அம்மா அப்பாவோட தினம் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா கிளம்பி மயிலாப்பூர் மட்டுக்கு போயிடுவேன். ராத்திரி 10 மணி ஆகும் திரும்ப வரத்துக்கு. அந்த மாதிரி இந்த மூவர் வளையத்துக்குள்ளேயே என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை முடிந்த அளவுக்கு பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் சுவாமி தன்மயானந்த மகாராஜ் என்னை கூப்பிட்டு, ஏமா நீ ரொம்ப ஈடுபாடோடு இங்கே வந்துட்டுருக்க, இப்போது பிரபு மகாராஜ்னு சொல்லக்கூடிய சுவாமி வீரேஸ்வரானந்தா இப்போ 94 வயசோ என்னமோ அந்த சமயத்தில் நினைக்கிறேன். அவர் வந்து இப்போ வேலூர் மட்டில் இருக்கார். இது ஒரு நல்ல வாய்ப்பு அவர்கிட்டக்க தீட்சை வாங்கிக்கிறதுக்கு. நீ போயிட்டு வரியான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் சொன்னார், சாரதா மாவுடைய டைரக்ட் டிசைபிள் மாவை. ஆனால் ஒன்று, அந்த சமயத்தில் ஆந்திராவில் பெரிய கலாட்டம் நடந்துட்டு இருந்தது. ட்ரெயினில் தான் நம்ம போயாகணும். போகிற வழியெலாம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. தனியாக வேற நீ போகணும். போயிட்டு வரத்துக்கு உனக்கு தைரியம் இருக்காங்க. அப்புறம் அவரே வந்து அங்கே போனால் தங்கிறதுக்கு ஒரு வீடும் ஒரு டிவோட்டி கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ அப்படித்தான் வேலூர் மட்டுக்கு போய் சுவாமி வீரேஸ்வரானந்தர் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. அவர் தீட்சை கொடுத்த அன்றைக்கி ஒரு 125 பேர் வந்திருந்தார் அந்த இடத்துல. எல்லாம் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா. சென்னையிலேருந்து நான் மட்டும் போயிருந்தேன். உட்கார வைக்கும்போது ரொம்ப தள்ளி எங்கேயோ பின்னாடி உட்காந்துட்டுருந்தேன். அவர் தள்ளி எங்கேயோ ஒரு சேரில் உட்காந்துட்டுருந்தேன். நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் கிட்டக்க போய் உட்காந்துக்கணுன்னு ரொம்ப இது. நல்ல வேளை அங்கே ஒரு சுமித்ரான்னு ஒரு லேடி டெவோட்டி வந்து எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டுருந்தா. நான் மெல்ல அவகிட்ட கேட்டேன், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு வந்து சுவாமி கிட்டக்க போய் உட்காரணுன்னு இருக்குது, அங்கே எங்கேயாவது பக்கத்தில் இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு சொல்லுங்கள். அப்போது ஒரு பெரிய அனுகிரகம் பண்ண சுவாமி வீரேஸ்வரானந்தா. அவர் என்னை பார்த்து இப்படி வந்து உட்காரு அப்படின்னு. அது பெரிய பாகியம் எனக்கு.
அப்புறம் போய் அவர் கால்களையே போய் உட்காந்துட்டேன். அவர் என்னை பார்த்து சிரித்தார். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்கலாமான்னு கேட்டேன். சொல்லு அப்படின்னார். எனக்கு இந்த பிறவியிலேயே இந்த பகவானை அடையிறக்கூடிய அந்த பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், செல்ஃப் ரியலைசேஷன் சொல்கிறேன், இது எனக்கு கிடைக்கணும், நீங்கள் இந்த ஆசீர்வாதம் எனக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். பெருசாக சிரித்தார். அதுக்கப்புறம் அவருடைய இதில் கையை விட்டு ஒரு காவி துணி ஒன்று எடுத்தார். அது உள்ளே சாரதாம்மா ஜபம் பண்ணி கொடுத்த மாலை வச்சுருந்தார். உடனே அதை எடுத்து என் தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணேன். எவ்வளோ பெரிய அருள்! இல்லை சாதாரண அருளே இல்லை, பெரிய பெரிய இதெல்லாம் நமக்கு போட்டு வச்சுருந்தா தான் கிடைக்கும். ஏன்னா இதுக்கெல்லாம் தகுதியெல்லாம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு அருள் கிடச்சிது. அதுக்கப்புறம் மத்தியானம் போய் குரு மகாராஜ் கிட்டக்க, குரு மகாராஜோட ஒரு உபதேசம் எனக்கு ரொம்ப என்னை தாக்கம் பண்ணின உபதேசம் என்னென்னா, எது வேணும்னாலும் வீட்டு எஜமானனை பிடிச்சிக்கோ. உனக்கு ஒரு பெரிய மாம்பழ தோட்டம் இருக்குது, அதுலேருந்து ஒரு மாம்பழம் வேணும்னா போய் அந்த வாட்ச்மேன் கிட்ட போய் நிற்காத. அவன் ஒரு மாம்பழம் தருவான், அது கூட திருடி தான் தருவான், எஜமானுக்கு தெரியாமல் தருவான், அதனாலலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீ எஜமானனை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன்னா அவர் உன்னை வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டு வெரைட்டிஸ் உனக்கு கொடுப்பார். அந்த மாதிரி அப்போ அதுலேருந்தே எனக்கு எதுவானாலும் ராமகிருஷ்ணர் அப்படி தான் நினச்சிருந்தேன். அப்புறம் நான் மெல்ல அவருடைய சுவாமி வீரேஸ்வரானந்தாவுடைய அந்த செக்ரட்டரி மகாராஜ் இருந்தாருங்க, அவர்கிட்ட கேட்டேன், நான் அவ்வளோ ஆசையோடு வந்திருக்கேன், ராமகிருஷ்ணனோட ரெலிக்ஸ்லாம் பார்க்கணுன்ட்டு. அவர் சொன்னார், இந்த மாதிரிலாம் கிடையாதுமா, இப்போ இந்த மாதிரிலாம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னொரு சுவாமிஜிக்கிட்டேயும் போய் கேட்டேன். அவரும் அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் யாருக்கும் இந்த மாதிரி ப்ரைவேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுறது கிடையாது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவோம், அந்த டேயில் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப ஏமாற்றம் போச்சு, ரொம்ப டிசப்பாயிண்டட்னா. ஏன்னா அவ்வளவு ராமகிருஷ்ணரை படித்து அந்த இடமெல்லாம் எனக்குள்ள ரொம்ப ஒரு ரியாலிட்டியாக இருந்தது உள்ள. அதனால் அதை பார்க்கணுங்கிற ஒரு உணர்வு. நான் நேராக ராமகிருஷ்ணர்கிட்ட போனேன். நீங்கள் தானே சொன்னேன் எஜமான ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோ, அவர் உனக்கு டின்னர் கூப்பிட்டு எல்லா வெரைட்டிஸையும் பண்ணுவார்னு. இப்போ நான் சுவாமிஜிக்கிட்டலாம் கேட்டுவிட்டேன், அவள் யாருக்குமே அவளை மீறி ரூல்ஸை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் தானே எஜமானர் இருந்த இடத்துக்கு, நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நான் உங்கள் ரெலிக்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்காம நான் அந்த ஊரை விட்டு போக மாட்டேன். அப்புறம் இன்னொன்று சொன்னேன்னா, இப்போ காலம்பரை தான் ஆயிருந்தது, ஒரு 10 மணி 9 மணி அது மாதிரி. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் ரெலிக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுற வரையிலும் நான் ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன், ஒரு பிட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், நான் விரதம் இருப்பேன். நீங்கள் எப்போ எனக்கு அனுகிரகம் பண்ணுறீங்களோ அது வரல அந்த விரதத்தை நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு அவர் முன்னாடி ஒரு சபதத்தை போட்டுட்டு கிளம்பிட்டேன். அந்த ஒரு போட் எடுத்துன்னு அந்த வேலூர் மட்டிலே ஒரு படித்துறை இருக்குது, அங்கே ஒரு போட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதனால் அதை எடுத்து நானே போயிட்டேன். அந்த பக்கம் அந்த பக்கம் தக்ஷிணேஸ்வர் ராமகிருஷ்ணரோட அந்த கிரிமேஷன் கிரவுண்ட் இருக்குது, காசிப்பூர் கார்டன் இருக்குது, தக்ஷிணேஸ்வர் காளி கோவில் இருக்குது. அதனால் ஒரு படகை எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல ராமகிருஷ்ணரோட அந்த கிரிமேஷன் பண்ண இடத்துக்கு போய் பார்த்துட்டு, அந்த காசிப்பூர் போயிட்டு தக்ஷிணேஸ்வர் காளியெல்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் ஆயிடுத்து வரைச்சி. அது வரையிலும் ஐ மெயின்டைன், நான் போட்ட சபதத்தை மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் வரைச்சே இந்த போட்டில் வரைச்சே இந்த கேங்கஸில் கங்கா மாதா கிட்டே பேசிகிட்டே வரேன். எனக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறது, நீனும் கங்கை,
ஆனால் பாரு, உங்ககிட்டேருந்து ஒரு துளி தண்ணி கூட குடிக்க முடியாத ஒரு அவலம் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி கங்கையிலேயே போட்டில் போயிட்டு தண்ணி குடிக்க முடியாமல் யாராவது இருப்பாளா? நான் எவ்வளோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் பர்சன் பாரு. அப்படி இப்படின்னு விளையாட்டாக, பாதி உண்மையாகவும் பாதி விளையாட்டாகவும் கங்கா மாதா கிட்டே பேசினே வரேன். பேசின்னு வந்து அந்த படித்துறைக்கு வந்துட்டு, அந்த வேலூர் மட் படித்துறைக்கு வந்துடுச்சு அந்த போட்டு. வந்து ஒரு 2 படி ஏறி இருப்பேன். ராம்கோபால் மகாராஜ் வேகமாக வந்தேன். அம்மா, வாட் ஹேவ் யூ டன் அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்னடா அது, வாட் ஹேவ் யூ டன், என்னத்தை பண்ணுறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் நான் அவர் கேட்ட உடனே. அவர் சொன்னேன், இங்கே வந்து சுவாமி வீரேஸ்வரானந்தா சொல்லி அனுப்பிச்சிட்ட, உங்களை அழிச்சுட்டு போய் மேலே இருக்கிற ரிலிக்ஸ்லாம் காமிக்கணும். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஒரு நிமிஷம் புட் யுவர் செல்ஃப் இன் மை பொசிஷன், மை சிச்சுவேஷன். எனக்கு ஐ வாஸ் ஓவர்வெல்ம்ட். ஓடினேன் ராமகிருஷ்ணன் கிட்டக்க, அழுதுண்டே தான் ஓடினேன் அவர்கிட்டக்க. பேர்பட்ட கருணை. எப்படி ராமகிருஷ்ணர் வந்து வைப்ரண்ட்லி அலைவுங்கிறதுக்கு இதெல்லாம் விட வேறு என்ன வேணும்? எப்படி ஒரு இது அது வந்து பிரபு மகாராஜுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நான் எடுத்துன்னு அந்த மாதிரி போயிட்டு வரேங்கிறது தெரிஞ்சிருக்கு. கங்கா மாதா கிட்ட கூட விளையாட்டு அப்படி கேட்டிருக்கேன் நான். அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் ஒரு சுவாமிஜி வந்து என் மேலெல்லாம் கேஞ்சஸ் வாட்டரை தெளித்து அப்புறம் மேலே கூட்டுன்னு போய் அந்த ரெலிக்ஸ்லாம் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது எனக்கு. அந்த ராமகிருஷ்ணனுடைய பாதுகையை வச்சுருக்காரு. ரொம்ப சின்னதாக இருக்குது, குழந்தை பாதுகை மாதிரி இருந்தது. அதுக்கு மேலே அந்த கிளாஸு தொட்டு கண்ணில் ஊற்றினேன். அப்புறம் சாரதா மாதாவை உட்கார வச்சு அதில் தான் அந்த ஷோடசி பூஜை பண்ணுவார். அந்த பலகை இருந்தது, அதையும் தொட்டுக்கலான்னு சொன்னார் அந்த சுவாமிஜி. சரி, அதை தொட்டு இது பண்ணேன். அப்புறம் அந்த லோட்டா, அவருடைய வேஷ்டி, அது எல்லாமே வச்சுருக்காங்க, அந்த ரெலிக்ஸ். அது எல்லாம் ஆசை தீர பார்த்து அப்புறம் அந்த நைட்டு சாப்பிட்டேன். நான் எதுக்கு சொல்கிறேன், ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கிறது ஒன்று சத்தியம். அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு அவரும் எப்போவுமே வைப்ரண்ட்லி அலைவாக இருக்க. அதுக்கு நாம் என்ன பண்ணணுமோ அதை நாம் பண்ணுவோம். அதை நமக்கு போட்டு வச்சுருந்தோம், இல்லைன்னா அந்த தாட்டு வராது, அந்த காரியம் நடக்காமல் போகலாம். எனக்கு அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. எனக்கு அதுவே இன்னும் பெரிய தீட்சையாக தெரிஞ்சது. நான் இருக்கேன், நான் உனக்கு பண்ணுறேன்னா அது பிரபு மகாராஜ் அந்த தெரிஞ்சு அவர் வந்து எனக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் மறுநாளைக்கு அந்த உத்போதனுக்கு போனோம். உத்போதனுக்கு போகிறச்சே சுவாமிஜி ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் என் கூட. அங்கே அப்படி தான், அங்கே போயிட்டு மேலே ஏறினோம். மேலே போனாக்க நிறைய டிவோட்டிஸ்லாம் உட்காந்து பஜனை பண்ணிகிட்டு இருந்தான். நல்ல கூட்டமாக இருந்தது. சரி, நானும் அந்த கூட்டத்தில் போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாருமா கொஞ்சம் முன்னாடி போய் அந்த ஒரு தடுப்பு போட்டிருக்கா. அந்த தடுப்புக்கு அந்த பக்கம் ஒரு கிளாஸ் கேஸில் சாரதா அம்மாவுடைய அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சுருக்கா, ஒரு கிளாஸ் கேஸ் அது. நான் வந்து இந்த தடுப்புக்கு இந்த பக்கம் நின்று கையை இப்படி இப்படி நீட்டி அதை தொடறதுக்கு போகிறேன். அது மேலே என்னால் அந்த கிளாஸை தொட முடியல. அது வந்து எப்போ ஒரு 2 இன்ச் 3 இன்ச் தள்ளி இருக்குது. நானும் ஒரு 10 தடவை முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு தடவையும் என்ன பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி ஐ ட்ரை டு ரீச் தட், பட் இட் சீம்ட் ஆல்வேஸ் தட் ஐ வாஸ் ஃபாலிங் ஷார்ட். அது எனக்கு பண்ண முடியல. எனக்கு அது பண்ண வேத்து போட்டுறது உள்ளுக்குள்ள ஒரு அப்ஹீவல், ஒரு இமோஷனல் அப்ஹீவல். என்னடா அது, அவளோட ஃபுட் பிரிண்ட்ஸை கூட நம்மளால் டச் பண்ண முடியலையே அப்படின்னு நல்ல ஒரு இமோஷன், ஒரு சம்திங் இஸ் சோக்கிங் மை த்ரோட். இது வந்து எனக்கு தெரியாது. ஒரு சுவாமிஜி வந்து தள்ளி அந்த ரூம்லேருந்து பார்த்துட்டு இருக்காருன்னு. அதுக்கப்புறம் எல்லோரும் போன பிறகு மறுபடியும் அங்கே நின்று நான் சாரதாமாவை பார்த்து அழுதுண்டே இருந்தேன். பாரு, எனக்கு உன்னோட ஃபுட் பிரிண்ட்ஸை கூட வெளியிலேருந்து தொடர்த்து கூட முடியல, எனக்கு அப்பேற்பட்ட ஒரு துர்பாகியம் எனக்கு கிட்ட அப்படின்னு சொல்லி அழுதுந்தேன். இப்போ அந்த சுவாமிஜி எங்கேருந்து வந்துட்டு நீ யார் என்னெல்லாம் விசாரித்தேன். நான் சொன்னேன், சுவாமிஜி என்னால் அது தொடக்கூட முடியல சுவாமி, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், கொஞ்சம் இருக்கும், எல்லோரும் போகட்டும் அப்படின்னு.
அப்புறம் உள்ளேருந்து வந்து கங்கா ஜலம் எடுத்துன்னு வந்து அது என் தலையிலேருந்து ஃபுல்லாக தெளிச்சிட்டு இந்த கதவை திறந்து நீ உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு. பேர் சாரதாம்மா இஸ் ஸோ அலைவ். எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ வந்து இட்டர்னல் டீயிட்டிஸ். நம்ம வந்து நம்மளோட என்டையர் பீயிங்கை வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணினோன்னா அவள் உடனே கை மேலே ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணுறா. அந்த அனுகிரகம் எனக்கு கிடைச்சது. உள்ளே போய் சாரதாம்மா வச்சு ஒர்ஷிப் பண்ண ராமகிருஷ்ணரோட ஃபோட்டோ அங்கே வச்சுருக்கா. ஸோ அதுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த இது ஆசை தீர அதை தொட்டுட்டு அப்புறம் அம்மாவோட ரெலிக்ஸ்லாமும் காமிச்சார். வளையல், இந்த முடி, அதெல்லாமும் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு பெரிய அனுகிரகம் சாரதாம்மா கிட்ட கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த காமார்புக்கூர் ஜெயராம் பாட்டி போனோம். அங்கேயும் இதே மாதிரி டைரெக்டாக ராமகிருஷ்ணரோட அனுகிரகம் எப்படி கிடச்சிதுன்னா, அங்கே போனால் அந்த காமார்புக்கூரில் அவர் இருந்த இடம் அந்த ஒரு சின்ன குடிசை பக்கத்தில் இருக்கும். சாரதாம்மாவோட குடிசை பக்கத்தில் இருக்கும். இது இருக்கும். அங்கே ஒரு கயிறு கட்டி வச்சுருந்தா அங்கேயும் யாரும் உள்ளே விட மாட்டோம்னு சொல்லிட்டான். அவள் அங்கே ஒரு பிரம்மச்சாரி இருந்தார். அவர் சொன்னாரம்மா, அங்கே யாரையுமே இது பண்ணுறதில்ல, நீங்கள் இங்கேருந்தே தரிசனம் பண்ணிக்கோங்க போதும் அப்படின்னு. நான் மறுபடியும் போனேன், நேரம் ராமகிருஷ்ணர்கிட்ட போனேன். நான் எனக்கு உள்ளே போயே ஆகணும், என்னால் முடியாது, நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு அவர்கிட்டக்க வேண்டிகிட்டே இருந்தேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் இருந்த இடத்த தொடாமல் நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வேண்டிகிட்டே இருந்தேன். மறுபடியும் ஒரு சுவாமிஜி வந்து பின்னாடி நின்று இதெல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்கேன். அப்புறம் யார் என்னன்னு விசாரித்தா, நான் தனியாக வந்திருக்கேன், சுவாமி வீரேஸ்வரானந்த தீட்சை வாங்கிட்டேன்னா எனக்கு அந்த உள்ளே போய் நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், அப்படி உள்ளுக்குள்ளே அது ஒரு பெரிய ஒரு அனுபவமாக உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது இப்போ நேரில் எனக்கு வரும்பொழுது இந்த அனுபவம் கிடைக்காததுக்கு போல இருக்குது இந்த வாய்ப்புன்னு சொல்லி ஒரு மாதிரி சொன்னேன். என்ன நான் நினைக்கவே இல்லை அந்த சுவாமிஜி வந்து மாற்றிப்பார்லாம். அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, எந்த பிரம்மச்சாரி உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னார். அவரை போட்டு திறந்து விடு அப்படின்னு. அப்புறம் என்னை உள்ளே விட்டு இப்போ இந்த காமார்புக்கூரில் குருமராஜ் இருந்த இடத்துல உள்ளே போய் விழுந்து பரண்டு அந்த செவரெல்லாம் தடவி தலையில் எல்லாம் வச்சு கீழே பரண்டு இந்த ஒரு கட்டில் வேற போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஓவர்வெல்மிங் அனுகிரகம், அன்ஃபெயிலிங் கிரேஸ். சும்மா நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானே கேட்குறோம். அது ஒன்றும் ரொம்ப பெரிய பிரகலாதனோட பக்தி அது மாதிரிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. புராண கதையெல்லாம் வர பெரிய பக்திலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் சின்சியராக எனக்குள்ள அந்த ஒரு பக்தி உள்ளே எழுந்ததுக்கு அந்த தெய்வானுகிரகங்கிறது எப்படி அதை உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறது. அதே மாதிரி சாரதாம்மா இதுவும் திறந்து விட்டால் அங்கேயும் உள்ள போய் அந்த அங்கே இருக்கிற டஸ்டெல்லாம் எடுத்து தலையில் நம்மெல்லாம் தடவி அப்படி ஒரு பெரிய அனுகிரகங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை போகும்பொழுது சுவாமி விவேகானந்த ரூம்குள்ளேயும் போய் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் கிடச்சி. இது வந்து எனக்கு அப்படியே பசுமையாக இருக்குது. எல்லா அனுபவங்களை விட எத்தனையோ சின்னதாக பெருசாக நமக்கு கிரேஸ் கிடச்சுன்னு தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த அனுகிரகம், ஏன்னா அவருடைய அந்த டீச்சிங்கோட அந்த ட்ரூத் பிஹைண்ட் டீச்சிங்கை அப்படி ஒரு அனுபவமாக எனக்கு கொடுத்த ராமகிருஷ்ண பகவானும் சாரதாமாவும், அவகிட்டேருந்து தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சினேன். இந்த 20 வருஷம் இந்த சாரதா காலேஜில் இருந்த பொழுது, காலேஜில் நாங்கள் ட்ராமா போடுவோம், இங்கிலீஷ் ட்ராமா தான் போடுவோம் நாங்கள் இந்த மூவரில். அப்போது வந்து சாரதாமாவை பற்றி நிறைய ட்ராமா போட்டிருக்கேன். ராமகிருஷ்ணரை பற்றி ட்ராமா டைரக்ட் பண்ணி போட்டு ஒரு 8 இயர்ஸ் இந்த ட்ராமாவில் இருந்தேன். அதனால் பலவிதமான படிப்பினைகள், அனுகிரகங்கள் கிடச்சுட்டே இருந்தது. ஆனால் அவர்கிட்ட சுவாமி வீரேஸ்வரானந்தா கிட்டக்க தீட்சை வாங்கி ஒரு 3 months தான் இருந்தேன். சுவாமி தன்மையானவர் சொன்னார்,
அம்மா இது பெட்டர் டு கோ நவ் அப்படின்னு. அந்த 3 monthsக்கு அப்புறம் அவர் சமாதி ஆகிட்டார். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வேக்யூம் மனசில் வரும். இப்போ சொல்கிறது எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நாம் பண்ணினோன்னு எதையுமே ஓன பண்ணிக்க முடியாது. இது எல்லாமே தெய்வத்தோட இச்சையினால் மட்டும்தான் நடக்குது. நமக்கு வரக்கூடிய நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நடப்பும் அது இறைவனுடைய இச்சையினால், இறைவனுடைய சங்கல்பத்தினால் மட்டும்தான் நடக்கிறது. அப்படி போட்டிருந்தால் தான் அது நடக்கும். இப்போ இந்த வாக்கியம் வந்தபோது கரெக்டாக ரமணரை பற்றின ஒரு புஸ்தகம் என் கையில் யாரை கொண்டு கொடுத்துட்டு போனேன். அதை படித்த பிறகு தான் எனக்குள்ளேயே இருக்குது இந்த நானே தான் அந்த தெய்வம் அப்படிங்கிறது. அந்த அத்வைத வேதாந்தம் இருக்கே, அதையே ஒரு புது இன்வெஸ்டிகேஷன் மாதிரி அதை பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்னென்ன, பாசிபிலிட்டிஸ்லாம் என்னென்ன, அதெல்லாம் படிக்க ஐ வாஸ் ட்ரான் டு ரமண பகவான் ஆல்சோ. ரமண பகவானுடைய பர்சனாலிட்டி, அவருடைய டீச்சிங்ஸ்லாம் ரொம்ப எனக்கு உள்ளே போக ஆரம்பிச்சுது. நல்ல பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்தது. அப்படி நான் இருக்கப்பட்டு தான் திருவண்ணாமலைக்கு போனேன். ஒரு 3 நாள் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் திருவண்ணாமலைக்கு போய் ஒரு சாயந்தரம் 7:30 மணிக்கு இந்த மாதிரி போய் ரமணாசிரம வாசலில் அந்த பஸ்ஸுலேருந்து இறங்கினாக்க, அந்த காலத்துலலாம் நான் சொல்கிறது 86ல் ரொம்ப லைட்லாம் கிடையாது. இங்கே ஒரு லைட் எரியும், அங்கே ஒரு லைட் எரியும். அதுக்கு மனசு இருந்தால் தான் எரியும், இல்லைன்னா எரியாது. அப்படி ஒரு இருட்டு. ரமணாசிரமே வாஸ் plunged in darkness. அது பார்த்து அந்த ரமணாசிரமத்தை அந்த டார்க்னஸில் பார்த்த உடனே ஏன்னா அப்படி ஒரு இதோடு ரமண பகவான் பார்க்கணும். அந்த மாதிரி இருந்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடினேன். அங்கே இருக்கிற மெடிடேஷன் ஹாலில் போய் போய் அவர் முன்னாடினா அங்கே ஒரு அகல் விளக்கு வச்சுருக்காங்க, ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க மெடிடேஷன் ஹாலில். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஞான சூரியன்னு எல்லோரும் டிஸ்கிரைப் பண்ணுறா, ஆனால் இந்த இடத்துல கூட எனக்கு இருட்டு தான் இருக்குது, என்னோடய வாழ்க்கையில் வெளிச்சமே வராத அப்படின்னு சொல்லின உடனே ஐ பர்ஸ்ட் க்ரைங். அப்போது அந்த ரமண பகவானுடைய ஃபோட்டோலேருந்து அவருடைய 2 கண்கள் மட்டும் அது இருட்டில் ஒரு அகல் விளக்கு எரிஞ்சுது. லேசாக இந்த இடத்துல ஒரு வெளிச்சம் இருந்தது, அது ஒளிருத்து. நிஜமாகவே 2 கண்கள். அவருடைய ரமண பகவானுடைய கேஸை பற்றி நான் படிச்சிருக்கேன். அவ்வளோ இந்த கம்பேஷனேட் பவர்ஃபுல் கேஸ். அது நம்மளோட எல்லா இதையும் கிழித்து நேர உள்ளே போய் நம்ம ஆத்மாவை டச் பண்ணுறதுங்கிற சத்தியம். அந்த கேஸ் கிடச்சிது எனக்கு. இந்த ஒரு பெனிட்ரேட்டிங் கம்பேஷனேட் பவர்ஃபுல் கேஸ் வாஸ் அப்பான் மீ ஃபார் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட். அதுக்கப்புறம் லைட் வந்துடுது. திட்டம்னு லைட் நான் ஐ வாஸ் ஸ்டன்டு. ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக அழுதுன்றிருந்தேன். எனக்கு டக்குன்னு இந்த மாதிரி கிடச்ச உடனே ஸ்டன் ஆகிட்டு அப்போ லைட்ஸ் வந்துடுது. பார்த்தா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் போடுறேன். இந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில் அந்த மாதிரி ஒரு அனுபவம். பட் தென் எனக்கு ஐ காட் தி அஷ்யூரன்ஸ். இட் வாஸ் அ டிவைன் அஷ்யூரன்ஸ் ஃப்ரம் ரமண பகவான் தட் யூ கெட் த லைட் ஆஃப் யுவர் லைஃப். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக குவாய்ட்டாக ஆகிடுது. இதெல்லாம் ஒன்று பெரிய பெரிய அனுகிரகம். ரொம்ப ஆச்சரியமான அனுபவங்கள் எனக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு 2 நாளும் ட்ரை பண்ணி அந்த சமயத்தில் சொன்னால் லிவிங் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார் அந்த ஊரில் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அவரை போய் பார்ப்போம். நிறைய மகாத்மாக்களை பார்த்துருக்கேன். ரிஷிகேஷில் மஸ்ராம் பாபான்னு ஒருத்தர். அவர் பார்க்குறதே அவரை தேடி 12 மணி வெயிலில் இந்த கங்கை மணலில் கொதிக்க நடந்து ஓடியிருக்கேன். அப்போ ராமகிருஷ்ணா மட்டோடு தான் போயிருந்தேன். ஒரு 5-6 பேர் சேர்ந்து நாங்கள் ஹரித்வார் கும்பமேளாவுக்கு போயிருந்தோம். அப்போ கங்கலில் இருந்தோம். அதுக்கப்புறம் முதல்ல ரிஷிகேஷில், அப்புறம் வசிஷ்ட குஹா போயிட்டு, அப்புறம் கங்கல் போய், அப்புறம் அங்கேருந்து சார்தாம் போய், அதுக்கப்புறம் அதை ஒட்டி கும்பமேளா வந்தது. அதனால் அக்பரில் அங்கேயே தங்கி அப்போ அத்தனை மகாத்மாக்கள், அத்தனை ட்ரெடிஷன்ஸ்லாம் பார்த்தோம். இது சொல்ல வரேன், எங்கேயாவது ஒரு மகாத்மா இருக்கார் அப்படின்னா அது நம்ம மனசை ஒரு சுண்டி இழுக்கும். இந்த படபடைக்கிற வெயிலில் நாங்கள் ஒரு 5-6 பேர் தான் கிளம்பினோம்.
அங்கே வந்து மஸ்ராம் சொல்கிற சிவானந்த ஆசிரமத்திலே சாதாரணமாக ஆசிரமங்கள்லாம் ஆசிரமங்கள்லாம் சொல்ல மாட்டான். அந்த ஊர்லேயே வேறு ஒரு மகாத்மா இருந்தால் கூட அதை எடுத்துலாம் சொல்ல மாட்டான். ஆனால் அந்த சிவானந்த ஆசிரமத்திலே இந்த ஊரில் மஸ்ராம் பாபான்னு ஒரு பெரிய மகாத்மா இருக்கா, நீங்கள் போய் தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் போடினா கொஞ்சம் தூரம் ஓடிப்போய் இந்த கொதிக்கிற மண்ணில் ஓடி திரும்பி பார்த்தா எல்லோரும் எங்கேயோ நின்றுட்டான், யாருமே வரல. நான் மட்டும் தனியாக போயிருந்துட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நிமிஷம் ஐ வாஸ் பேட்டிலிங் வித் ஐடியா வித் டு கோ பேக். பட் ஐ டிசைடட் நான் வந்து திரும்ப போகக்கூடாது அப்படின்ட்டு மேலே 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 ஐ வாஸ் அட்வான்ஸிங். அப்போது பார்த்தா ஒரு குழிக்குள்ளே அந்த மணலில் ஒரு குழி இருக்குது. அந்த குழி அவரே தான் வெட்டிப்பாரான். அந்த குழிக்குள்ளே உட்காந்துருக்காரு மஸ்ராம். அந்த குழிக்குள்ளே நம்ம விழத்தான் முடியும், யாரும் இறங்கலாம் முடியாது. ஆனால் அந்த குழிக்குள்ளே உட்காந்துருக்க எல்லோரும் வந்து இப்படி இப்படி தேடுறா, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அப்புறம் அந்த குழி இருக்குது, அந்த குழிக்குள்ளே உட்காந்துருப்பாரு. என்ன போய் பார்த்தா அந்த குழிக்குள்ளே உட்காந்துருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேலேருந்து இப்படி பார்க்குறேன்னா அடுத்த நிமிஷம் அவர் எப்படி வந்தாலும் தெரியாது, வெளியில் வந்து உட்காந்துருக்கார். அங்கே ஒரு சின்ன ஒரு பந்தல் போட்டிருந்தா, அந்த பந்தலில் வந்து உட்காந்து. அப்போ அவர் முன்னாடி உட்காந்துருந்தேன். அவர் வந்து என்ன பண்ணார்னா ஒரு விசிறி கையில் இந்த ஹேண்ட் அது நம்ம கையில் வச்சுருப்போம்ல, கை விசிறி. நான் சொன்னேன், ஏதாவது எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ, எனக்கு ரொம்ப உங்களை பார்த்தது அவ்வளோ இதுவாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னபோது அவர் சிரிச்சுன்னே இந்த கையில் இருக்கிற விசிறி எடுத்து என் கையில் கொடுத்தார். அப்புறம் அந்த விசிறி வச்சுருந்தே அவரை விசிறின்ட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் யாரோ சாப்பாடு கொண்டு வந்து அவர் சாப்பிட்டுருந்து. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஏதாவது சொல்லுமோ எனக்கு, நீ ஹிந்தியில் கேட்டேன். அவர் நாளைக்கு காலம்பரை 8 மணிக்கு வா. அதுவும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொன்னார். அதுக்கப்புறம் சரி நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டேன். மறுநாள் காலம்பரை போக முடியல. ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. நான் அவர்கிட்ட இந்த மாதிரி கேட்கும்போது அவர் ஒரு விசிறி எடுத்து கையில் கொடுத்து விசிறின்னு சொன்னார். ஏன்னா அப்புறம் யோகி ராம் சுரத்குமார் விசிறி சுவாமிகள் தான் அந்த ஊரில் எல்லாரும். இந்த மாதிரி நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கைடன்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஒரு இடத்துலையும். நம்ம இப்போது வேறு ஒரு தேசத்துலேருந்து இந்த தேசத்துக்கு வரணும்னா விமானத்தில் தான் வந்தாகணும். டெல்லியில் வந்து இறங்கின பிறகு விமானத்தில் வரலாம் வேணும்னா, இல்லைன்னா ட்ரெயின் எடுத்துகிட்டு சென்னை வரலாம். அப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ்ஸோ டாக்ஸியோ எடுத்துன்னு திருவண்ணாமலை வரணும். ஆசிரமம் வந்துட்டால் அந்த கேட்லேருந்து நம்ம நடந்து தான் போகணும். அப்போது வாழ்க்கைங்கிற ஜேர்னிலையும் அந்தந்த வெஹிக்கிள் அந்தந்த நேரத்தில் அந்தந்த வெஹிக்கிள் வந்து நம்மளை இட் கேரிஸ் அஸ் ஓவர் ஃப்ரம் ஒன் ஸ்டேஜ் டு அனதர் ஸ்டேஜ் ஆஃப் அவர் லைஃப். இட்ஸ் அ ஜேர்னி. இப்போ எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஒரு வாழ்க்கையோட ஜேர்னிலையும் வாழ்க்கைங்கிற பயணத்துலேயும் நமக்கு டிவைன் கைடன்ஸ் கிடச்சிட்டே இருக்குது, அனுகிரகம் கிடச்சிட்டே இருக்குது. நம்மளை அது முன்னோக்கி அழைச்சிட்டு போயிட்டே இருக்குது. இதில் நம்மளோட எஃபர்ட் என்ன இருக்குது எதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு எல்லாமே குவாலிஃபிகேஷன் இல்லாமல் கிடச்சது தான். நமக்கு எந்த தகுதியும் இல்லாமல் தான் அனுகிரகங்கிறதே தகுதி இருக்குது தகுதி இல்லைன்னு பார்க்காத அந்த மாதிரி தான் கிடச்சிது ஒரு ஸ்டேஜ்லேயும். அதுக்கப்புறம் நான் வந்து யோகி ராம் சுரத்குமார் கிட்டக்க அந்த ஒரு முதல் 2-3-5 தடவை போனேன். 5 தடவை ரிஜெக்ட் பண்ணார். பார்க்கவே முடியல அவரை. சரி, அவருக்கு இஷ்டமில்லை நம்மளை பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வர அளவுக்கு இருந்தது. அப்புறம் கடைசியில் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருந்தது. அந்த ஒரு சான்ஸை நான் மறுநாளைக்கு காலம்பரை நான் காலேஜுக்கு வந்தாகணும், எங்கள் சாரதா காலேஜுக்கு வந்தாகணும். ஆனால் அன்றைக்கி வந்து அவர் இருந்து உள்ளே கூப்பிட்டு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணார். அந்த அனுகிரகம் வந்து என்னோடய வாழ்க்கையை மாற்றிட்டு, உள்ளே போன நான் வேற, வெளியில் வந்த நான் வேற, அந்த மாதிரி ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு லைஃபு. அதனால் அதுக்கப்புறம் இந்த குரு சேவையிலேயே முழுக்க ஈடுபட்டு அதுலேயே ஆத்ம திருப்தி, அதுலேயே ஆத்ம அனுபவங்கள். ஆக குரு தத்துவம் எனக்கு வந்து சுவாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இந்த குரு தத்துவம், இந்த சுப்ரீம் டிவினிட்டி, பரபிரம்மன்னு சொல்கிற சுப்ரீம் டிவினிட்டி வந்து குரு தத்துவமாக, குரு பிரின்சிபலாக வேலை செஞ்சுனே இருக்குது. எல்லா குருமார்கள் மூலமாகவும் இந்த குரு தத்துவம் தான் வேலை செய்கிறது.
அது வந்து நம்மளை வாழ்க்கை பயணத்தில் அந்தந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போய் கடைசியில் எந்த இடத்துல போய் சேரணுமோ அந்த இடத்துல நம்மளை சேர வச்சிடும். இன்றைக்கி சுவாமி திரிகுணாதீத்தானந்தாவோட ஜெயந்தி. நான் எதேச்சியாக இங்கே வந்த பிறகு தான் உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏதாவது அவரை பற்றி ஏதாவது சொல்லு, எனக்கு என்ன இருக்குதுன்னு பாருன்னு சொன்னேன். அவள் இந்த செல்ஃபோனில் தான் பார்த்துட்டு இப்படி காமிச்சேன். அதில் கரெக்டாக மூணு டீச்சிங்ஸ் வருது அவரோட. நீ குருவெல்லாம் தேடி தேடி அலையணுங்கிறதே கிடையாது. உனக்கு குரு ஒருத்தர் கிடைக்கணுன்னா கரெக்டாக உரிய நேரத்தில் அந்த குரு தானே உங்ககிட்ட வருவார், உனக்கு அந்த இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு இது. அதுக்கு அடுத்தது அப்புறம் அவர் சொல்கிறார், ஒரு பக்தின்னு வந்துட்டுனா பக்தர்கள்ங்கிறது தான் ஒரு பக்தர்களாக இருக்கிறவர்கள் ஒரு காஸ்ட்டு, பக்தர் இல்லாத அவ்வளோதான். இந்த பக்தின்னு இருந்தால் அதில் காஸ்ட்டே கிடையாது, இந்த பக்தியாக இருக்கிறது தான் ஒரு காஸ்ட்டு அப்படின்னு வந்து அந்த மாதிரி அவர் அந்த இடத்துல எழுதிக்கிறது எல்லாமே நான் நினச்சிட்டு இருந்ததுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. குரு சேவையை பற்றி தான் என்னுடைய குருநாதர் சொல்லிகிட்டே இருப்பார். வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்னாக்க கடவுளை அடையிறது தான். அது நம்ம ஆஸ்திரேலியாவில் பிறந்திருந்தாலும் சரி, அலாஸ்காவில் பிறந்திருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் இந்த ஹியூமன் பாடியோடு நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையுடைய லட்சியம் கடவுள் தான். அந்த கடவுளை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அது போட்டு வச்சுருந்தா அந்தந்த மாதிரி வாழ்க்கை பயணம் நடக்கும். அங்கங்கே அந்த குரு தத்துவம் வந்து ஏதோ ஒரு சங்கல்பத்தில் யார் மூலமாக நமக்கு கைடன்ஸ் கிடச்சிட்டே இருக்கும், அனுகிரகம் கிடச்சிட்டே இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் எனக்கு சுவாமி என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, எப்படியோ வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தெய்வத்தோடு கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கடவுள்தான் வாழ்க்கையினுடைய லட்சியம். அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரையணும் கடவுளை நினச்சிட்டு இருக்கிறது தான். அந்த கடவுளை நினச்சிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நாமத்தை சொல்கிறது தான். இப்போ இந்த காலத்தில் நம்மளாம் we are very busy, everybody is busy with their life and their own interests. அதனால் கடவுளை நினச்சின்னு இருக்கிறது தான். ஒரு பெரிய நிர்வாண நிலையில் இருக்கிற ஒரு மகாத்மா கிடைச்சாருன்னா, இந்த நிர்வாண நிலை நமக்கு கிடைச்சிட்டுனா அது பெரிய விஷயம். அது கிடைக்கலன்னா அந்த நிலையில் இருக்கிற ஒரு மகாத்மாவுக்கு குரு சேவை, அதுவும் அவருக்கு திருப்தி தர மாதிரி சேவை பண்ணணும். இதுதான் நெக்ஸ்ட் பெஸ்ட் கோ அப்படின்னு எனக்கு என்னுடைய குருநாதர் சுவாமி சொல்லி கொடுத்தார். அதனால் அன்னிலேருந்து நாங்கள் எல்லாருமே அந்த குரு சேவையில் தான் இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு குரு மகாத்மா வந்து பிரத்யட்சமாக கிடைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர், நமக்கு பகவான் ராமகிருஷ்ணர் இருக்கார். நம்ம வீட்டில் இருந்தால் கூட, வீட்டில் சாப்பிட்றது கூட ராமகிருஷ்ணருக்கு நம்ம ஒரு இது ஆஃபர் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா அவருடைய பிரசாதம் தான். அவருடைய புஸ்தகத்தை நம்ம படிக்கும்பொழுது அவருடைய கம்பெனியில் அவருடைய ஸ்டைலில் உட்காந்துருப்போம். அதை நம்ம ஒன்று நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இந்த குருநாதரோட கனெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம என்ன பண்ணினாலும் அது சேரும், குரு சேவையாகும். ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ண போகிறோன்னா அந்த ஆஃபீஸ் பில்டிங் கூட பகவானுக்கு தானே சொந்தம். அதில் இருக்கிற வேலையும் பகவானுடைய வேலை தான். யோகி ராம் சுரத்குமார் கிட்டக்க ஒருத்தர் வந்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இந்த இதில் ஐடியில் வேலை பண்ணுறேன் அப்படின்னாக்க, நீ ஐடியில் யாரோட வேலை பண்ணுற? ஃபாதரோட ஒர்க்கு தான் பண்ணுற அப்படின்ற. நீ உங்கள் பாஸுக்கோ உங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணணும்னு நினச்சிக்காத. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையுமே இறைவனோட பணி தான். அதனால் நம்ம பண்ணுற பணி இறைவனுடைய பணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணினாலும் இது பகவானுக்கு நான் பண்ணுற சேவை. ஒரு ஆஃபீஸில் நம்ம சேலரி வாங்கிக்கலாம், ஆனால் பாஸுக்கு அந்த கம்பெனிக்கு பண்ணுறோன்னு நினைக்காம போன உடனே அந்த இடத்துல உட்காந்து இந்த இது வந்து உங்களுடைய இது,
இங்கே நான் என்ன வேலை பண்ணாலும் அது என்னுடைய சேவையாக நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை போட்டுட்டு ஆரம்பித்து சாயந்தரம் முடிக்கிற நேரத்தில் நான் இங்கே என்ன வேலை பண்ணினோம் அதை நான் உங்களுக்கு பண்ண சேவையாக நீங்கள் ஏற்றுக்கணுன்ட்டோன்னா அந்த பூஜை ஆகிடுது. இந்த ஒர்க் பிகம்ஸ் ஒர்ஷிப் இல்லையா? அதுதான் நமக்கு விவேகானந்தர் சொல்லிக் கொடுத்தார். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவா சமையல் பண்ணும்பொழுது நாம சொல்லிகிட்டே பண்ணினா அதில் ஒரு சாத்விக எனர்ஜி போய் விழும். வீட்டில் என்ன வேலை செஞ்சாலும் இந்த வீடே கடவுளுக்கு தானே சொந்தம், உலகம் முழுக்க சொந்தம், நாம்ளே அவருக்கு சொந்தம் இல்லையா? நம்மளே நான் சுவாமிஜிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஆஃபீஸில் இருக்குச்சே, நம்ம யாருமே நம்ம உடம்பை நாம் பண்ணலையே. we have not created our body, then why do we call it my body? நமக்கு என்ன உரிமை இருக்குது என்னுடைய உடம்புன்னு சொல்லுது? வாட் ஹவ் ஐ டன் டு ஓன் இட் அப் இல்லையா? அதே மாதிரி நாம் இந்த உடம்புக்குள்ளே மூச்சு காற்ற போடலை. Then why do I say this is my life, my breath? How can I own it up? And are we sustaining the life? Are we sustaining the breath? நம்ம எல்லோரும் உட்காந்துருக்கோம், we are not even aware we are breathing இல்லையா? நம்ம சுவாசிக்கிறோங்கிற அவேர்னஸ் கூட நமக்கு இல்லை. ஆனால் யார் இந்த சுவாசத்தை இப்போ இந்த உடம்புல வச்சு நம்ம உயிரோடு உட்காந்துருக்கோம் இல்லையா? உயிரோடு உட்காந்துருக்கோன்னா இந்த பிரெத்தை யார் காப்பாற்றினா? who is sustaining our breath? ஸோ உள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யம் அதுதான் இந்த உடம்பை நமக்கு கொடுத்து அது உள்ள மூச்சு காற்றை போட்டு அதை சஸ்டெயினும் பண்ணிட்டுருக்குன்னா உள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யத்துக்கு தானே இது ஃபுல்லாக சொந்தம். அதனால தான் நம்ம நமாமின்னு நம்ம சொல்கிறோம், நமஸ்காரம்னு சொல்கிறோமே, நாமம், நாட் மைண்ட், திஸ் இஸ் நாட் மைண்ட். நான் ஒரு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணும்பொழுது என்ன அர்த்தம்? ராமகிருஷ்ண பகவான் இது என்னுடைய இது இல்லை, இது உன்னுடைய இது. நீ படைச்ச உடம்பு, நீ போட்ட மூச்சு காற்று, டூ வாட் யூ லைக் வித் தட். அதுதான் நமாமி, பிரணாமி, நமஸ்காரம், நாமா, நாட் மைண்ட், நாட் மைண்ட், நாட் மைண்ட். Even this body is not mine, my breath is not mine. இது எல்லாமே உனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம். இந்த இது நான் வெறும் ஒரு கருவி மட்டும்தான், உன்னுடைய கையில் நான் வெறும் கருவி, நீ தான் என்னை இயக்கின்றிருக்க அப்படின்னு அந்த ஒரு நினைப்போட, அதே சமயம் நம்ம இறைவனுடைய நாமத்தை இல்லை நமக்கு கொடுத்த மந்திரத்தை, என்ன தீட்சையில் மந்திரமோ அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது. சுவாமி சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, ஒரு வார்த்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் பிரிக்க முடியாது. எந்த இடத்துல என்ன வார்த்தை பேசினாலும் அது அந்த அர்த்தம் தான் அந்த இடத்துல. அப்போது நம்ம ஒரு நாமம் சொன்னோம், ராமா அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ராமாங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா ராமாஸ் பிரசன்ஸ், ராமருடைய இருப்பு. அதே மாதிரி சிவா அப்படின்னு சொன்னோன்னா, when you call out to Shiva, அந்த மீனிங் Shiva's presence. That means Shiva is instantly present. When you call out to Rama, Rama is instantly present. When you call out to Ramakrishna Bhagavan, Ramakrishna Bhagavan is instantly present. When we call out to Sharadama, Sharadama is instantly there. நமக்கு அவளுடைய இருப்பு நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்கோ தெரிஞ்சிக்கிறதுக்கோ அந்த தூய்மை இல்லை. அந்த தூய்மை இல்லாததுனால, அந்த சென்சிட்டிவிட்டி இல்லாததுனால அவங்களுடைய வைப்ரண்ட் ப்ரெசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியாமல் போகலாம். ஆனால் நம்ம சாரதாமாவை கூப்பிடச்சியோ, ராமகிருஷ்ணரை கூப்பிடச்சியோ, இல்லை ராமா, கிருஷ்ணா, சிவா, நம்ம குரு பகவான் யாரை கூப்பிட்டாலும் அந்த க்ஷணம் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்துடுறது அந்த இடத்துல. இதை நம்ம நல்லா மனசில் வாங்கிட்டோன்னா, நாம சொல்லும் பொழுதோ இந்த பஜன் பண்ணும் பொழுதோ அந்த இடத்துல அவள் உட்காந்துக்கணும். அந்த ஷ்ரைனில் தான் நம்ம இருக்கோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ராமகிருஷ்ணர் இருந்தால் நம்ம பார்க்கலையேங்கிற அந்த ஏக்கம் இந்த க்ஷணம் அவர் இருக்கார். அவர் அந்த ப்ரெசன்ஸ் அங்கே அது நம்மளோட மனசை பார்க்கறது, நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தெரியும், பிரார்த்தனைகள் தெரியும், பிரச்சனைகள் தெரியும், போராட்டங்கள்லாம் தெரியும். அந்த அனுகிரகம் அந்த நேரத்தில் நமக்கு என்ன ஒரு உதவி வேணுமோ, நமக்கு என்ன மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணணுமோ அந்த அந்த ப்ரெசன்ஸ் அதை பண்ணிவிடும். அதே சமயம் நம்ம இந்த உடம்பு நமக்கு சொந்தம் இல்லை, இந்த மூச்சு காற்று நமக்கு சொந்தம் இல்லை, இந்த உள்ளே இருக்கிற இந்த சைத்தன்யம் போயிடுக்குன்னா பிரெத் போயிடும், அப்புறம் வெறும் பிரயத்தம் தான். ஆக நம்மோட ஒரு எண்ணமும் சரி, சொல்லும் சரி, செயலும் சரி, உள்ளே இருந்த அந்த சைத்தன்யம் தான் நம்ம ஈகோவையே ஆக்டிவேட் பண்ணிட்டு.
அந்த சைத்தன்யம் தான் நம்ம பிரெத்தை ஆக்டிவேட் பண்ணி இந்த பிரெத்தை காப்பாற்றின்றது, சஸ்டெயின் பண்ணின்றது. அந்த பிரெத்து இருக்கிறதுனால தான் நம்ம மூளை இயங்குறது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மூளையை வச்சு நம்ம இந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மூளை இயங்கணும்னா உள்ள ஒரு பிரெத்து இருக்கணும். அந்த பிரெத்து இருக்கணும்னா உள்ள சைத்தன்யம் இருக்கணும். அந்த உள்ள சைத்தன்யம் இருந்தால் தான் அந்த பிரெத்து, அந்த பிரெத்து இருந்தால் தான் மூளை வேலை செய்யும். அப்போது நம்ம மூளையோ நமக்கு வர தாட்ஸ்லாம் எங்கேருந்து வருது? எந்த சைத்தன்யம் பிரெத்தை இயக்கி மூளையை இயக்கி வைக்கிறதோ அந்த சைத்தன்யம் போடுறது. அப்போயே நம்ம தாட்ஸ்லாம் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நாமளே ஒருத்தர் வித்தியாசமாக இருக்கோம்னா நம்மளோட ரோல் ப்ளே அந்த மாதிரி நம்ம ரோல் ப்ளேக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் வருது நமக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறோம். எந்த ரோலை ப்ளே பண்ண வரோமோ அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி எண்ணம், சொல், செயல் எல்லாம் வருது. எங்கேருந்து வருது? ஈகோ வழியாக, சோர்ஸ்லேருந்து தான் வருது. கடவுள் அந்த ஈகோவை ஆக்டிவேட் பண்ணி அந்த ரோல் ப்ளேக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள், வார்த்தைகள், ஆக்ஷன்ஸை கொடுக்குறார். இப்போ இந்த அடிப்படை உண்மைகள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோன்னா நம்ம நிச்சயமாக கடவுள் கையில் ஒரு கருவி மட்டுமே அப்படிங்கிறது தெரியும். அந்த நினைப்பு நம்மளை விட்டு போகாது. அதே சமயம் கடவுளை நினைக்கிறது தான் வாழ்க்கையினுடைய ஒரே லட்சியம். அதுக்காக தான் இந்த உடம்பு கொடுத்துருக்காரு கடவுள். இந்த உடம்பு கொடுத்து அது உள்ள மூச்சு காற்று போட்டு நம்மளை இயக்கி வர்றாருன்னா அவரை நினைக்கிறதுக்காக தான். நம்ம அதை விட்டுட்டு வேறு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஒரு அடி கிடைக்கும். அப்பப்போ ஒரு அடி போட்டு ஒரு சுச்சுவேஷனை கிளப்பி விட்டு நம்ம எவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸுங்கிறத நம்மளை உணர வச்சு அவர் காலை பிடிக்க வச்சு அவரோட நினைப்பை நமக்கு எழுப்பி விட்டுடுவோம். அதனால் இப்படித்தான் விஸ்டம்ங்கிறது நமக்கு வருது. ஸோ நம்ம என்ன ஆன்மீக வாழ்க்கைங்கிறது தனியாக இல்லை, நம்ம வாழற வாழ்க்கையிலேருந்து தனியாகவே கிடையாது. நம்ம ஹவுஸ் ஹோல்டராக இருந்தாலும் சரி, இல்லை சன்னியாசியாக இருந்தாலும் சரி, ஆட்டிடியூட் டு லைஃப், அந்த ஆட்டிடியூட் டு லைஃப் தான் நமக்கு சாதனை. அந்த ஆட்டிடியூட் டு லைஃப்பில் என்னென்னா கடவுளை நினச்சிட்டே இருக்கணும்னா அந்த மந்திரத்தையோ நம்ம தீட்சை வாங்கின மந்திரமோ இல்லை அவளோட நாமத்தையோ நினச்சிட்டே இருக்கணும். இந்த நாமத்தை நம்ம நினைக்கச்செல்லாம் அந்த இருப்பு, the presence of God. யோகிஜி சொல்வார், remembering the name is remembering God, remembering God is living in God. நீங்கள் சுவாமியோடைய நாமத்தை சொன்னேன்னா அந்த நேரத்தில் அந்த நாமத்துக்குரிய அந்த கடவுளை நினச்சிருக்கேன், அந்த கடவுளுடைய இருப்பில் இருக்கேன் அப்படின்னா யூ ஆர் லிவிங் இன் காட். ஸோ நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த கடவுளில் வாழறோங்கிற மாதிரி இல்லையா? நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இட்ஸ் ஒன்லி when you remember God you truly live. The times you forget God you are dead. You are carrying your own dead body even though the body is still breathing, because the body is not serving the purpose of life. அதாவது கடவுளை நினைக்கிற நேரத்தில் தான் நம்ம உயிர் வாழறோம், உண்மையாக உயிர் வாழறோம். கடவுளை மறைக்கிற நேரத்தில் தான் நம்ம பிரேதத்துக்கு சமானம், நம்மளுடைய பிரேதத்தை நாமளே சுமந்து போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உடம்பு இந்த இதெல்லாம் போட்டது எதுக்குன்னா கடவுளை நினைக்கிறதுக்காக. இப்போ கடவுளை நினைக்காமல் இருக்கும்போது இந்த உடம்பு அதனுடைய வேலையை செய்யாமல் இருக்குது, அது பிரேதத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. அதனால் நம்மால் முடிஞ்சது கடவுளை நிமிஷத்துக்கு நிமிஷம் நினைக்கணுன்னா அவருடைய நாமத்தையோ இல்லை நமக்கு குருநாதர் கொடுத்த மந்திரத்தையோ சொல்லிகிட்டே இருந்தோனாலே நம்ம அந்த கடவுளில் தான் இருப்போம், கடவுளுடைய இருப்பில் தான் நம்ம இருப்போம். அதே மாதிரி என்ன ஒரு டம்ளர் தண்ணி நாம் எனக்கு தாகம்னு ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா கூட எனக்குள்ளே இருக்கிற பகவானுக்கு, ஏன்னா உண்மையிலே அதுதானே நம்ம ஈகோனே ஒன்று கிடையாது. இந்த ஈகோ ஒரு மித்து தானே. இந்த ஈகோவை போட்டு அந்த ஈகோ வழியாக நம்மளை ஆக்டிவேட் பண்ணுறதே கடவுள் உள்ள இருக்கிற சைத்தன்யம். அதனால் அந்த சோர்ஸ் தான் உள்ளுக்குள்ளே இருந்து நம்மளை இயக்கிறது. அப்படின்னா நம்ம வாய் வழியாக போகிறதும் சரி, கண் வழியாக போகிற விஷயங்களும் சரி, காது வழியாக போகிற விஷயங்களும் சரி, இல்லை ஸ்கின் வழியாக போகிற விஷயம் எல்லாமே இந்த உள்ள இருக்கிற சைத்தன்யத்துக்கு ஆகுதி தான். நான் என்ன சாப்பிட்டாலும் நேரம் அதுக்கு தான் போகிறது.
ஏன்னா இது இஸ் த லைஃப் ஆஃப் லைஃப் இன் மீ. நேராக அதுக்கு தான் போகிறது. அதை நான் தெரிஞ்சுன்னு பண்ணும்பொழுது அது சாதனையாகிடும். தெரியாமல் பண்ணும்பொழுது எல்லாமே வேதனையாகிடும். ஏதோ ஒரு கஷ்டத்தில் போய் மாட்டிப்போம். நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டேன்னா கஷ்டம்தான். ஆனால் எனக்குள்ளேருந்து பகவான் இயக்கிறார். அதனால் என்ன நடந்தாலும் அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். லைஃப் எனக்கு என்ன ஒரு சுக்கத்தை கொடுத்தாலும் துக்கத்தை கொண்டாலும் இது அத்தனையுமே தெய்வத்துக்கிட்டேருந்து வருது. தெய்வத்துக்கிட்டேருந்து வருது எதுவுமே ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். கடவுள்கிட்டேருந்து வேறு என்ன வர முடியும்? வைரக்கடையில் நுழைஞ்சோன்னா வைரம் தான் கிடைக்கும். ஸோ கடவுள்கிட்டேருந்து வர எதுவுமே எனக்கு ஆசீர்வாதம் தான் அப்படிங்கிற ஒரு நினைப்போட துன்பங்களை, வாழ்க்கையோட துன்பங்களை கூட நம்ம ஒரு ஆசீர்வாதம் எதுக்கோ கடவுள் இதை நடத்துகிறார், எதுக்கோ பகவான் நடத்திட்டு இருக்காரு. இதை எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறுறதையும் பார்க்க முடியும். நமக்கு புரியும் எப்படி இது ஒரு ஆசீர்வாதங்கிறது. கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பண்ணினோன்னா சரண்டர் வரும். அக்செப்டன்ஸ், accepting everything as grace from God. அதனால் கடவுளுடைய நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும், மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். கடவுள் கையில் ஒரு கருவி மட்டும்தான் அப்படிங்கிற நினைப்போடு இருக்கணும். இந்த ஒரு சின்ன வயசில் ஒரு 3 வயசு 4 வயசுலாம் நமக்கு பொம்மலாட்டம் காமிப்பேன். அந்த பொம்மலாட்டத்தை பார்க்கும்போது அந்த ஒரு பொம்மை அழுகுதுன்னா நம்ம அழுவோம், அது சிரிச்சுதுன்னா நம்ம சிரிப்போம். அந்த பொம்மை தான் உயிரோட்டமாக வந்து பண்ணுறதுன்னு நினச்சிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வயசு போச்சுனாக்க இந்த மேலேருந்து இந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சி நிற்கிறது பார்ப்போம். இந்த ஸ்ட்ரிங் புல்லர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தாக்கா அவள் தான் அந்த வசனமே பேசும், டைலாக்ஸ் பேசுறது அவள் தான் இருக்கும். அவங்க தான் அந்த இந்த ஸ்ட்ரிங்கை தே ஆர் புல்லிங் இல்லையா? அப்போது அந்த சமயத்தில் நமக்கு தெரியும் இந்த பொம்மைகளாகவே ஒன்றுமே ஆக்ட் பண்ணல. பொம்மைகள்லாம் கயிறை விட்ட தொப்புன்னு விழுந்துருது. அப்போ அந்த பொம்மைகள் வச்சனம் பேசுகிறதோ கையை காலை அசைக்கிறதோ அது எல்லாம் மேலே அந்த ஸ்ட்ரிங் புல்லர்ஸ் பண்ணுறது, மேலே இந்த கயிறை பிடிச்சிட்டு ஆட்டில் இருக்கிறவா பண்ணுறது. அது அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சைத்தன்யம் இருக்கே, அது வந்து இந்த மூச்சு காற்று இன் பிரெத் அவுட் பிரெத், உள் மூச்சு வெளி மூச்சுன்னு அதை வந்து ஒரு கயிறு மாதிரி அசைச்சுட்டே இருக்குது. அப்போ தான் நமக்கு எண்ணங்கள் வருது, கண்ணு தெரியறது, காது கேட்குறது, மூளை வேலை செய்கிறது, நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோம். ஸோ இது ஒரு பப்பெட். இந்த டிவைன் பப்பெட்டியர் உள்ளுக்குள்ளே இருந்து நம்மளுடைய பிரெத்துங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை சதா அசைச்சுட்டே இருக்க. அதுக்கப்புறம் திஸ் கம்ஸ் எல்லாம் நம்ம அந்த மூளை வேலை செய்கிறது, அப்புறம் மூளை நம்ம வாழ்க்கையை நடத்துறது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அந்த மூளையோடு விட்டுருவோம். நம்ம மூளை வந்து நம்ம வாழ்க்கையை நடத்துறதுன்னு நினச்சிக்கணும். ஆனால் அந்த மூளை உயிரோட்டமாக பண்ணணுன்னா மூச்சு காற்று இருக்கணும். அந்த மூச்சு காற்று அங்கே இருக்கணுன்னா உள்ள அந்த டிவைன் பப்பெட்டியர், அந்த சைத்தன்யம் உள்ள. அதனால் இதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம நினைக்கிற ஒரு நினைப்பும் சுவாமிகிட்டேருந்து வருது. நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் ராமகிருஷ்ண பகவான்கிட்டேருந்து வருது. நான் செய்கிற செயல்களெல்லாம் அவர் என்னை இயக்குவிச்சு செய்ய வைக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்க 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 நமக்கு வந்து ரிஃபைன்மெண்ட் இன் திங்கிங் வரும். நம்ம நினைக்கிற இதுவே மாறிடும், நம்மளுடைய கண்ணோட்டங்கள்லாம் மாறிடும். அதே மாதிரி நம்மளுடைய பேச்சுக்கெல்லாமல் நல்ல ஒரு ரிஃபைண்டாக வரும். நம்மளோட ஆக்ஷன்ஸ்லாம் ஸ்கில்ஃபுல்லாகவும் ரிஃபைண்டாகவும் வரும். ஏன்னா எல்லாத்தையுமே கடவுள் 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 நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த ஒரு மாற்றம் ஒரு பெரிய ஆன்மீக முன்னேற்றமாக பரிணமிக்கும். ஆக இதைத்தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறத நான் என்னுடைய அனுபவங்கள்லேருந்து புரிந்தேன். அதை நம்ம புரிய 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 பலவிதமான அனுபவங்கள் நமக்கு வரும். அந்த அனுபவங்கள் ஒன்று நான் இந்த உடம்பு இல்லை, நான் இந்த பிரெயின் இல்லை, இந்த உள்ளே இருக்கிற சைத்தன்யம் தான் அப்படிங்கிற அளவுக்கு அது நம்மளை கொண்டு போய் விடும். யோகி எனக்கு ஒன்று சொல்லுவார் அடிக்கடி, நீ எவ்வளவு தூரம் கடவுளுக்கு அருகாமையில் இருக்க, இல்லை கடவுள்கிட்டேருந்து தள்ளி இருக்க, ஹவு க்ளோஸ் யூ ஆர் டு காட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படின்னா என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதை பற்றின எண்ண ஓட்டங்கள் உங்களோடது எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
என்ன ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒட்டினாலும் உங்களுக்குள்ள அந்த நிகழ்ச்சியை பற்றி உயர்ந்த எண்ணங்கள் வருதா, இல்லை ரொம்ப தாழ்ந்த மீன் இன்டர்பிரிட்டேஷன் வருதா, இல்லை ஹை இன்டர்பிரிட்டேஷன் வருதா? இப்போ சுவாமி சொன்னார், எத்தனைக்கு எத்தனை ஹையாக ஒரு இன்டர்பிரிட்டேஷன் உனக்கு வருதோ அத்தனைக்கு எத்தனை நீ கடவுள்கிட்ட க்ளோஸாக இருக்க. எத்தனைக்கு எத்தனை ஒரு மீன் இன்டர்பிரிட்டேஷன் வருதோ அந்த அத்தனைக்கு எத்தனை நீ கடவுள்கிட்டேருந்து விலகி இருக்க. இதுதான் யாட்ஸ்டிக். நம்ம எவ்வளவு தூரம் கடவுள் கிட்டக்க இருக்கோம் தள்ளி இருக்கோங்கிறதுக்கு நம்மளுடைய எண்ண ஓட்டங்களே நமக்கு காமிச்சு கொடுத்துரும். எது ஒன்று நடந்தாலும் அதை ரொம்ப வசதியாக நினச்சிக்கிறோம். ஒன்றும் இல்லைனாலும் இது டிவைன் வில் அதனால் நடக்கிறதுனா அதுதான் ஹையஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் இல்லையா? கடவுளுடைய சங்கல்பத்தினால்தான் எல்லாம் நடக்கிறதுன்னு நினச்சிக்கிறது தான் ஹையஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன். மனுஷனால் நடக்கிறது அப்படின்னு நினச்சினோன்னா அதுலேருந்து ரொம்ப மீனாக தாட்ஸ் வர ஆரம்பிச்சு. இவள் அவ்வளோ மோசம், அவள் அவ்வளோ மோசம், அவள் இப்படி பிஹேவ் பண்ணுறா, அவள் அப்படி பிஹேவ் பண்ணுறா, அந்த மாதிரி கண்ணா பின்னான்னு போயிடும். அது பெருக்கெடுத்துட்டே போயிடும். அதனால் இதுதான் என்னுடைய வாழ்க்கை. பெரிய பெரிய மகாத்மாக்கள் அவளுடைய டிவைன் ப்ரெசன்ஸ் மூலமாக கற்றுக் கொடுத்தது. என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் பகவானுடைய நாமத்தை, பகவானுடைய மந்திரத்தை 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுக்குறார் கடவுள். எத்தனை மணி நேரம் நம்ம கடவுளை நினைக்கிறோம், எத்தனை நிமிஷம் நினைக்கிறோம், எத்தனை மணி நேரம் கடவுளுக்காக நம்ம செலவு. அந்த தெய்வம் உள்ளே இல்லைன்னா நமக்கு மூச்சு காத்துக்கிடும், வெறும் பிரேதம். அப்போ அவர் நமக்கு ஒரு மெயின் சுவிட்சாக உள்ளே உட்கார்ந்துருக்க, அவர் மூலமாக அத்தனை காரியம் நடக்கிறது. ஆனால் நம்ம அவரை நினைக்கிறது இல்லை. அதனால் இதுதான் எனக்கு இந்த வாழ்க்கையுடைய ஆன்மீக வாழ்க்கைங்கிறது கற்றுக் கொடுத்த அனுபவங்கள் மூலமாகவும் பெரியவர்களுடைய உபதேசங்கள்னாலையும் கற்றுண்டது. இந்த குரு தத்துவங்கிறது சதா வேலை பண்ணிகிட்டே இருக்கு. அவர் சுவாமி திரிகுணாதித்தானந்தாவோட ஒரு செய்தி பார்த்தேன்னா, இன்றைக்கி உன்னுடைய குருவை தேடி நீ அலையணுங்கிறது கூட கிடையாது. குரு வந்து உனக்கு புரிய சமயத்தில் அவரே வந்து உன்னை கைட் பண்ணுவார். ரெண்டாவது, அந்த குரு வந்து எப்படி இருந்தாலும் சரி, ரொம்ப வசந்த நிலையில் இருக்கிற குருவாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண குருவாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து நீ அந்த குரு கிட்ட விசுவாசத்தோடையும் பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் நீ செயல்பட்டேன்னா அந்த குரு தத்துவமானது உனக்கு பூரணத்தை கொடுக்க முடியும். குருவினுடைய குவாலிஃபிகேஷனே வேணுங்கிறது கிடையாது. நீ குருவை எப்படி பார்க்குற, அவர்கிட்ட எவ்வளோ பக்தியோடு இருக்க, எவ்வளோ விசுவாசத்தோடு இருக்க, தட் மேட்டர்ஸ். இந்த குரு தத்துவம் வந்து அது பூரணமாக இருந்ததுன்னா உனக்கு பூரணத்துவம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அதனால் எல்லாமே நமக்கு அந்த மாதிரி வரணும்னா நாம் சொல்லணும், பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை தான் பெரிய பவர். நமக்கு கொடுத்து கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பவர் அது. அந்த பிரார்த்தனையை சாரதா மலைக்கு பார்த்தாக்க நான் வேண்டிப்பேன், மற்றவாளெல்லாம் பார்க்கச்சு அவள் குறைகள்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியும். அப்புறம் நான் வேண்டினேன், நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன் டிவைன் மதர்கிட்ட, என்கிட்ட இருக்கிற அந்த குறை கண்டுபிடிக்கிற இதை எடுத்துடும், நான் யார்கிட்டையுமே எந்த குறையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் வேண்டினேன். அதுக்கப்புறம் என்னால் இப்போ யார்கிட்ட குறை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா பேர்பட்ட ஒரு தெய்வீகம் அத்தனையும் பிரார்த்தனையிலேயே கிடச்சிருக்கு. சாரதா கடைசியாக அவங்களுக்கு அட்டெண்ட் பண்ணின அவள் வந்து போய் கேட்குறா, ஏன்னா டெத் பெட்டில் இருக்கா, ஏதாவது எனக்கு சொல்லுங்கோ, நான் அமைதியான வாழ்க்கை வாழணும்னா யார்கிட்டையும் குறை கண்டுபிடிக்க, நீ வந்து பீஸ்ஃபுல்லாக அமைதியான வாழ்க்கை உனக்கு வேணும்னா யார்கிட்டையும் குறை கண்டுபிடிக்கிறத விட்டுடு. டு நாட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ். அதுதான் அவங்களுடைய கடைசி உபதேசம்னு ரொம்ப சத்தியம். இது நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம். அவங்களுடைய அது பெரிய அனுகிரகம் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறது. அதனால் யாராவது நம்ம மேலே ஒரு அப்யூஸை போட்டால் கூட, நம்மளை ஹியூமிலியேட் பண்ணினா கூட
அவளுக்குள்ளே இருக்கிற அவளை இயக்குற அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து தான் வருது, அதுவும் சங்கல்பத்துலேருந்து தான் வருது. அதுக்கு நான் ஏதாவது பண்ணிட்டு வந்திருப்பேன், ஒரு ஜென்மத்தில் ஏதாவது ஒரு கெட்ட கர்மா பண்ணிட்டு வந்திருப்பேன். இந்த கெட்ட கர்மாவனால்தான் அந்த அப்யூஸ் எனக்கு வருது. இதுவும் ஆனால் இதுலேயும் அந்த கர்ஸ்லேயும் அந்த அப்யூஸ்லேயும் கூட ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா அது கடவுள்கிட்டேருந்து வருது. நீங்கள் அது கடவுள்கிட்டேருந்து வருது அப்படின்னு நம்ம நினச்சிட்டேன்னா ஏதோ ஒரு கெட்ட கர்மா என்னோடது, அதுக்குரிய தண்டனையே கடவுள் கொடுக்குறாரு இவ மூலமாக அப்படின்னு நினச்சி நான் அவங்கள விட்டுட்டு இந்த கடவுளோட அசோசியேட் பண்ணிட்டோன்னா அது ஆசீர்வாதமாக மாறும். நான் அனுபவத்தில் சொல்கிறேன், சத்தியமே. எந்த ஒரு துன்பத்தையும் கடவுள் எனக்கு கொடுக்குறார், என்னுடைய கெட்ட கர்மா தான் இருக்குது, ஆனால் இது கடவுள்கிட்டேன்னு வரதுனால இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் அப்படின்னு நினச்சி பாருங்க. அது எப்படி ஒரு ஆசீர்வாதமாக மாறுறது நமக்கு தெரியும். அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆன்மீக வாழ்க்கைனா என்னங்கிறத எடுத்து சொல்ல முயற்சி செஞ்சுருக்கேன், உங்கள் கூட பகிர்ந்துருக்கேன். இன்றைக்கி ஒரு பெரிய நன்னாளில் சுவாமி திரிகுணாதீதானந்தர் அவருடைய ஜெயந்தி டே. அதனால் இது ஒரு இன்னொரு பெரிய அனுகிரகம் நான் நினைக்கிறேன். இங்கே உங்கள் முன்னாடிலாம் உட்கார்ந்து உங்கள் கூட இந்த அளவுக்காவது என்னால் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். இது ராமகிருஷ்ண பகவான் சாரதாம்மா போட்ட பிக்சர், அதை நான் எப்போது நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் உணர்ந்துட்டுருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பா, ராமகிருஷ்ணர் கிட்ட இல்லாதது, சாரதாம்மா கிட்ட இல்லாதது, சுவாமிஜி கிட்ட இல்லாதது என்ன நீங்கள் யோகி ராம் சுரத்குமார் கிட்ட பார்த்தேன்னு. அவன் 3 பேரையும் நான் பார்த்தேன். அதனால தான் அவள் இல்லைங்கிறதே இல்லை. அதுக்கு தான் சொல்ல வரேன், இந்த குரு தத்துவங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த கேரியர் மூலமாக நம்மளை ஒரு ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த குரு தத்துவம் தான் வேலை செய்யும். அது நான் இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக அந்த திரிகுணாதீதரோட செய்தியை பார்க்கும்போது, நீ குருக்கிட்ட எப்படி இருக்கங்கிறது தான் முக்கியம். இந்த குரு தத்துவம் வேலை செஞ்சு உன்னை பூரணத்துக்கே கொண்டு போயிடும். குரு எப்படி இருக்காருங்கிறது நீ எடை போட வேண்டாம் அப்படின்னு இல்லை போட்டு. அதனால் நம்ம இந்த பிறவியானது கடவுளை நினைக்கிறதுக்காக மட்டும்தான். அது எப்படியெல்லாம் நம்ம நினச்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். யோகிஜி இன்னொன்று சொல்வார், இந்த முயற்சி தான் தபஸ்ன்னு சொல்லுவார். அவருடைய குரு அவரை இனிஷியேட் பண்ணும்பொழுது ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் மந்திரம் இனிஷியேட் பண்ணிவிட்டு பப்பா ராமதாஸ் ஆனந்தாஷ்ரம் அவர் சொன்னார், 24 மணி நேரமும் நீ இந்த ஜப்பம் பண்ணு அப்படின்னு அவர் சொன்னார். அது ஒரு வாழ் மாதிரி எனக்குள்ளே போய் வேலை பண்ணிட்டு அந்த சமயத்தில் நான் 24 மணி நேரமும் சொல்ல முடிஞ்சுதான்னு எனக்கு தெரியாது. Not that this beggar did it all the 24 hours, but this beggar was trying and trying and trying. சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார், தேவ்கி, this trying is tapasya. நம்ம சின்ன சின்ன முயற்சியிலேருந்து பெரிய முயற்சி வரலும் கடவுளை நோக்கி என்ன பண்ணினாலும் தபஸ் தான். அந்த தபஸை கடவுளோட அனுகிரகத்தினால எல்லார் மூலமாக நடந்துகிட்டே இருக்கணும்னு நான் ராமகிருஷ்ண பகவானையும் சாரதாம்மாவையும் சுவாமி விவேகானந்தரையும் பிரார்த்திச்சுக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் தான் யோகி ராம் சுரத்குமாருக்கு வழிகாட்டி இந்த உன்னுடைய பணி இது இல்லை அப்படின்னு சொல்லி அவரை அந்த லைஃப்லேருந்து விடுவிச்சு ஒரு ஆன்மீக பாதையில் அனுப்பினேன். விவேகானந்தா இஸ் காலிங் யூ, வாட் எவர் யூ ஆர் டூயிங் நவ் இஸ் நாட் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லி அவர் அதுலேருந்து விடுவிச்சது. இப்போ விவேகானந்த சுவாமி எவ்வளவு வைப்ரண்ட்லி அலைவாக இருக்கார். ஸோ இவ்வளவு தே ஆர் லிவிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன், தே ஆர் இட்டர்னல் அண்ட் தே ஆர் ஸோ வைப்ரண்ட். இவள் காலை பிடிச்சிக்கிண்டு எல்லாருடைய வாழ்க்கையும் கடை தேரணும்னு பகவான் கிட்டக்கு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஸோ மச். சுவாமிஜி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ.